அதிகாரம் 7. இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்திற்கு நடுவே ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பிதாக்களுடைய வம்ச தலைவர்களும் கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்கள் பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். அவர்கள் பலிபீடத்திற்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்கள் செலுத்தின காணிக்கைகளை கர்த்தர் தமது கிருபையினால் அங்கீகரிக்கிறார். அதற்கு அடையாளமாக கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேயோடு பேசுகிறார். இதற்கு முந்தின 2 அதிகாரங்களிலும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணங்களை கூடுதலாக சொன்னார். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்காக செலுத்தும் காணிக்கைகளின் விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது.